ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அரை மணி நேரம் ஊற வச்சு பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காய பவுடர். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 7 to 8 விசில் வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துக்கணும், அந்த அளவுக்கு நம்ம விசில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் கடை பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். அதனால எனக்கு பருப்பு வேக டைம் ஆகும்னா ஒரு 8 விசில் நான் விட்டுருக்குறேன். இப்போது பருப்பு வெந்துடுச்சு. நம்ம இப்போ ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பு முழுசாக இருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. அதனால் நல்லா கடையை வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம விட்டுக்கலாம். இப்போது விசில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு காய் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துட்டு அதை தண்ணியில் கரைச்சி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சாம்பார் இன்னும் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்கலை. இது இட்லி சாம்பாருங்கிறதுனால புளி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த கடலை மாவு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பவுடர் இவ்வளோ சேர்த்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அருமையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.